வாழ்க்கைன்னு இருந்தால் பல ஏமாற்றங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒருத்தவங்க நம்மளை நம்ப வச்சு ஏமாத்துறாங்க, துரோகம் பண்ணுறாங்கன்னா நம்மளால் அதை மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அப்படி காதலித்து ஏமாற்றினாரா ஒரு நடிகர். மனமுடைந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரீபிரியா. இந்த பிரபலம் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. சென்னை மிகப்பெரிய அளவில் சினிமாவில் மட்டும் இல்லாமல் துணிச்சலான நடிகையாக தன்னுடைய பெயரை எடுத்தவங்க தான் நடிகை ஸ்ரீபிரியா. கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. அதுவும் கமலஹாசன், ரஜினிகாந்த்னு இருவரோட மட்டுமே 60 படங்களில் ஜோடி போட்டு நடிச்சிருக்கிறாங்க. அந்த திரைப்படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. இந்த நிலையில் பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் ஸ்ரீபிரியா குறித்து பேட்டியில் பல விஷயத்த சொல்லியிருக்காரு. 70-80 காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்தவங்க தான் நடிகை ஸ்ரீபிரியா. உண்மையான பெயர் அலமேலு. பெற்றோரின் பெயர் பக்கிரிசாமி கிருஜா. நடிகை ஸ்ரீபிரியாவின் குடும்பம் பெரிய இசை குடும்பம். சித்தப்பா, பெரியப்பா, மாமான்னு எல்லாருமே பெரிய இசை வித்தகர்களாக தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஸ்ரீபிரியாவினுடைய மூத்த அக்கா மீனாட்சி, அதாவது பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்து சிவகுமாரின் அம்மா, முதலில் நடிப்பதற்கான மேக்கப் போட்டு ஃபோட்டோ எடுத்திருக்கிறாங்க. இப்படி ஃபோட்டோ எடுக்கப்பட்ட போது ஸ்ரீபிரியாவையும் ஃபோட்டோ எடுத்திருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்த தயாரிப்பாளர்கள் ஸ்ரீபிரியாவிற்கு சினிமா நடிக்கும் வாய்ப்பு தராங்க. அப்போதுதான் மாணிக்க தொட்டில் என்ற படத்தில் 5 பெண்களில் ஒருவராக நடித்தாங்க. இதையடுத்து சிவகுமாருக்கு ஜோடியாக ஆட்டுக்கார ஆலமேறு படத்தில் நடித்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது. அந்த படத்தை தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு அனைத்து மொழி படத்திலையுமே பல முன்னணி நடிகர்களுடன் நடிச்சிருக்கிறாங்க. ஆட்டுக்கார ஆலமேலு படத்தின் வெற்றியை தொடர்ந்து 12 திரைப்படங்களில் ஸ்ரீபிரியாவும் சிவகுமாரும் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. இப்படி அனைத்து முன்னணி திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருந்த ஸ்ரீபிரியா நடிகர் கார்த்திக்குடன் நினைவுகள் படத்துல சேர்ந்து நடித்த போது இருவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டிருக்கு. கார்த்திக் ஸ்ரீபிரியாவை விட 4 வயது சிறியவராக இருந்த போதும் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்ததால் திருமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சாங்க. இவர்களின் காதல் திருமணம் வரை போச்சு. கார்த்திக் திடீரென ராகினி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஸ்ரீபிரியா கார்த்திக்கின் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்து அவரை சரமாரியாக அடித்து அங்கிருந்த பொருட்களை எல்லாம் உடைத்து தூக்கி போட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதன் பின் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போய் அவரை காப்பாற்றியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் பல முன்னணி நடிகர்கள் தலையிட்டு ஸ்ரீபிரியாவை சமாதானப்படுத்தினாங்களாம். 1987ஆம் ஆண்டு நடிகை லதாவின் தம்பியும் மலையாள நடிகருமான ராஜ்குமார் சேதுபதி திருமணம் செஞ்சாங்க. இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. தொடர்ந்து ஸ்ரீபிரியா குடும்ப வாழ்க்கை, சின்னத்திரை, அரசியல்னு எல்லாத்துலயுமே முத்திரை பதிச்சிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் துணிச்சலான நடிகை அப்படின்னா அது ஸ்ரீபிரியா தானு பாண்டியன் அவர்கள் அந்த பேட்டியில பேசியிருக்கிறாங்க. கேட்கும்போது நம்மளுக்கே எவ்வளவு இவங்க தைரியமான முடிவு எடுத்திருக்கிறாங்க, எப்படிலாம் இவங்க தைரியமா செயல்பட்டிருக்காங்க அப்படின்றது புரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீபிரியா அவர்களை பற்றி அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.